காலாணி அப்படிங்கிறது எதனால் வந்து உண்டாகுது? ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதியில் பலகீனம் இருக்கிறதோ இல்லை முழங்கால் மூட்டு பகுதியிலையோ கணுக்கால் பகுதியிலையோ வந்து பலகீனம் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு காலாணி வந்து உண்டாகலாம். இன்னொன்று, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா இதுவும் வந்து வெயிட்டை வந்து அதிகமாக ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து படுறதுனால. ஸோ காலாணி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நல்லா வெது வெதுப்பான வெந்நீரில் கல்லுப்பு போட்டு காலை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறமா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மருந்துகள் போடுறது நல்லது. ஸோ காலாணி இருந்தது அப்படின்னா நீங்கள் கற்பூரம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி துருசு அப்படிங்கிறது, அதாவது மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம், நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டாலே கிடைக்கும். அதாவது காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இதை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வெண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் காலாணி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா வந்து காலை வந்து நீங்கள் வெந்நீரில் வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஹார்டான சர்ஃபேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த களிம்பை வந்து நீங்கள் போட்டுட்டு மேலே வந்து ஒரு வெற்றிலையை வச்சு வந்து நம்ம கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வர்றோம் அப்படின்னாலே இந்த காலாணி வந்து குறைய ஆரம்பிக்கும்.